நம்ம சேரனனுக்கு சந்தா தான் சரியான ஜோடியா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேரன வந்து பார்த்தீங்கன்னா, சந்தாவுக்கு கொடைக்கானல்ல இருந்து நெறைய இமேஜஸ்லாம் வந்து அனுப்பிட்டுருக்குறாங்க. அப்போ சந்தா வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணிட்டுருக்குறாங்க. ஆமா சந்தா, இந்த பிளேஸ்லாம் இங்க ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்த தடவ நான் உன்னையும் கூட்டிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ணா வந்து வாய்ஸ் மெசேஜ்லாம் போட்டுட்ருப்பாரு. அப்ப பாண்டி இருந்துட்டு, "என்னண்ணே பயங்கரமா ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லடா சந்தாவோட ஊர்ல பயங்கரமா வெயில் அடிக்குதாம். இங்க கொடைக்கானல்ல வந்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோலாம் எடுத்து எடுத்து அனுப்புனேன்னா, ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லுச்சு. அது மட்டும் இல்ல கொடைக்கானலுக்குலாம் வந்ததே இல்லையாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏண்ணே அப்ப நம்ம மட்டும் எத்தன தடவ வந்திருக்கோம்?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கும்போது, "இல்லடா நம்மளும் வந்ததில்ல. இல்ல சொல்லுச்சுடா அந்த பிள்ளை" அப்படின்னு சொல்லி நம்ம சேரன்னா சொல்றாங்க. "அதுக்காக நீ அடுத்த தடவ வரும்போது கூட்டிட்டு வரேன்னு சொன்னியா?" அப்படின்னுட்டு பாண்டி கேட்கும்போது, நம்ம சேரன் வந்து அப்படியே வெட்கப்படுறாங்க. "என்னண்ணே வெட்கம்லாம் படுற?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கும்போது, "சி போடா! இதெல்லாம் பேசுற பேச்சா நீயு? அமைதியா இரு" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா, பல்லவன் வருவாங்க. வந்துட்டு "என்னாச்சுண்ணே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு "இல்லடா சேரண்ணே அவரோட லவ்வ வந்து கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆளுக்கு ஒரு ஆள வச்சுட்டு பேசிட்டு திரியிறீங்க. என்ன? சோழன பார்த்தா வெளிய வரவே மாட்டேங்குது. நம்ம சேரண்ண அதுக்கு மேல ஹிந்திய பாவம் நான் ஒரு ஆப்ப டவுன்லோட் பண்ணி குடுத்தேன். ஹிந்தி தமிழ்ல நம்ம சொன்னோம்னா, அத ஹிந்தில மாத்தி தர்றது. அத தான் தூதா வச்சுக்கிட்டு அண்ணனும் பேசிக்கிட்டு இருக்கு. முந்தி காலத்துல சொல்லுவாங்கல்ல, இந்த புறா கால்ல தூது அனுப்புவாங்க. எழுத வேண்டியத எழுதி லவ் லெட்டர் எல்லாம் வந்து புறாவ அனுப்பித்தான் தூது அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு முந்தி சொல்லுவாங்க. ஆனா, இப்போ டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு பாருண்ணே! இப்ப வேற வேற லாங்குவேஜ்ல இருக்கிறவங்க ஈஸியா பேசிக்கிறதுக்கு இப்படி ஆப்லாம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குண்ணே. இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் நெறைய பேரோட வாழ்க்கையில காதல் ஒளியே ஏத்தி வச்சிருக்கு. காதலுக்கு தூதா இப்ப ஏஐ தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசி கிண்டல் பண்ணிட்டுருப்பாங்க. சரிடா அதனால என்ன இப்ப தேவையில்லாம எதையாவது போட்டு பேசிட்டு இருக்காத. படிக்கிற பையன், சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லும்போது, "ஏனே அவங்க தான் என்னைய அப்படி சொல்றாங்கன்னா, நீயும் ஏனே இப்படி சொல்ற? என்னைய விட நீ என்ன ஒரு 2 வருஷம் சீனியரா இருப்பியா? ரொம்ப ஓவரா பண்ணாத பாண்டியனே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, "சரிடா இது எல்லாத்தையும் விடு. அடுத்து நடக்க வேண்டியத பார்ப்போம். இப்ப போயி நம்ம ரூம்ல போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து பல்லவன கூப்பிடும்போது, "ஆமாண்ணே எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்குது. பேசாம போய் ரெஸ்ட் எடுக்கலாமா கொஞ்ச நேரம்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. "ஏனே சோழ ரூம காட்டவே மாட்டேங்குது பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து பாண்டிகிட்ட சொல்லும்போது, "அவங்க ரூம பார்த்து நீ என்னடா பண்ண போற? அதெல்லாம் ஒண்ணும் நீ பார்க்க வேண்டாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணே சும்மாவாவது போய் ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்றாங்களான்னு பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்டுட்ருக்கும்போது, நம்ம சேரன் இருந்துட்டு, "டேய் அவன நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுடா. நம்ம வர்றது அவனுக்கு அவ்வளவா பிடிக்கல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பிடிக்காமலாம் இல்லண்ணே, டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு சொல்லி தோணும்." ஆமா, அவனுக்கும் அது தோணத்தானே செய்யும். வீட்லயும் எல்லாருமே இருக்கிறோம். அதே மாரி தனிமையா அவனுக்கு நேரம் கிடைச்சதே கிடையாது. எப்படியாவது போயிட்டு பொண்டாட்டிய கூப்பிட்டு தனியா போலாமே, தனியா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருப்பான். அதனால அவன நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுண்ணே, அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கொடைக்கானல் வந்துட்டு பயங்கர ஹேப்பியா வந்து போய்கிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா இப்ப கார்த்திகாவ வந்து காட்டுறாங்க. கார்த்திகா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து அழுதுட்டு செஞ்சுட்டு உட்காந்துட்டுருக்குறாங்க. கஸ்தூரி இருந்துட்டு கார்த்திகா கிட்ட அப்படியே மெல்ல பேசுறாங்க. "ஏன் கார்த்திகா, நீயி நகை எல்லாத்தையும் குடுத்துட்டேல்ல, திருப்பி அவன் குடுத்தா தான் விவாகரத்துக்கு கையெழுத்து போடுவேன்னு சொல்லிட்டுருக்கியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாம்மா, அப்படிதானே நம்ம பேசிட்டுருக்குறோம். அப்பாவும் அதத்தானே சொன்னாரு. நீ வாழ்ந்ததெல்லாம் போதும். அவ்வளோதான் உன் தலையெழுத்து. இனிமே வீட்ல உட்காந்து கஞ்சி ஊத்துறோம். நீ வீட்ல உட்காரு கஞ்சி ஊத்துறோம்ன்னு சொல்லி சொன்னீங்க. அதனால தானே நானே இங்க இருக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல கார்த்திகா, அந்த நகையெல்லாம் அவன் எப்போ நமக்கு திருப்பி தருவான்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "என்ன என்னம்மா கேட்குற? நானும் அவங்க கிட்ட கேட்காமலா இருப்பேன். ஃபோன் போட்டா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட பேசி பல மாசம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும். எங்க இருக்காருன்னு கூட தெரியல. என்னோட நிலைமை இப்படி இருக்குது.
இதில என் நகைய கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டம்மா கேட்பேன்? எங்க மாமனார், மாமியார்ட்ட கால் பண்ணி கேட்டா, அவங்களும் ஃபோன எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னை என்னதாம்மா பண்ண சொல்ற? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. எப்படியாவது அப்பா வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம கோர்ட்ல கேஸ போட்டு டைவர்ஸ் வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்கல்ல. டைவர்ஸ் குடுக்குறதுக்கு முன்னாடி நமக்கு போட்ட நகை எல்லாத்தையுமே கோர்ட்ல இருந்து வாங்கி குடுத்துருவாங்களாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறம்போது, "ஏன்டி உன் வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லும்போது, "வேற என்னம்மா பண்ண சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க. "இல்லடி நீயும் ஏதாவது தையலு அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பழகியிருந்தேல்ல, அதுக்கு ஏதாவது வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல? நீ வீட்லயே இருந்தா மனசு கஷ்டமா இருக்கும் கார்த்திகா உனக்கு. 4 இடத்துக்கு வெளியில வேலைக்கு போன அப்படின்னா 4 பேர் முகத்த பார்க்கும்போது உனக்கு நேரம் போறதே தெரியாது. வீட்ல இருந்தா இத பத்தி யோசிச்சு அழுதுகிட்டே இருக்கிற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ சொல்றதும் சரிதாம்மா. நிலாவும் அன்னைக்கு அதத்தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க. நீங்க ஏதாவது வேலைய பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதையே நெனச்சுக்கிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துறக்கூடாது முடங்கி போயி" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா நிலா பொண்ணு பேசுச்சுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி அப்ப நீ உனக்கு ஏதாவது பிசினஸ் பண்ணணும், இல்ல என்ன ஏதுன்னு கேளு. நான் உனக்கு பண்ணி குடுக்குறேன் என்ன?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாம்மா, திடீர்னு எனக்கு என் மேல என்னம்மா உனக்கு இவ்ளோ அக்கறை? நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. அப்புறம் எப்படிம்மா இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லடி உன்னைய பார்க்குறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. உன் வாழ்க்கைய நான் தான் கெடுத்துட்டேன். நீ எப்பயுமே துள்ளி குதிச்சு மான் மாதிரி இந்த வீட்டுக்குள்ள ஓடிட்டே இருப்ப. எப்பயுமே துருதுருன்னு இருப்ப. அதிகமா பேசிட்டே இருப்ப. ஆனா, இப்போ ஒரு வார்த்தை கூட பேசாம, மூலையில இப்படி முடங்கி உட்காந்துருக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு வேதனையா இருக்குடி. நான் உன்னைய சேரனுக்கே கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கலாமோ? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தோணுது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கார்த்திகா சிரிச்சுக்கிட்டேன்னு, "ஏம்மா அப்பல்லாம் உனக்கு மாமா அவங்க நல்லவங்க, மாமா குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு நான் சொன்னது, அப்பல்லாம் உனக்கு எதுவும் பெருசா தெரியல என்னம்மா? உனக்கு உன் சொத்து தான் பெருசா தெரிஞ்சுச்சு அப்படிதானே?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படிலாம் எதுவுமே இல்லடி. சொத்தெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஸ்தூரி சொல்லும்போது, "பொய் சொல்லாதம்மா. உனக்கு சொத்து தான் பெருசா இருந்துச்சு. மாமாவோட பேர்ல அந்த வீடு இல்ல, அவன்ட்ட பத்திரமும் இல்லன்னு சொல்லிட்டு, அந்த வீட அடையணுன்றதுக்காக தான் நீயும் மாமா பெரிய மாமாவும் மாமா கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திகா சொல்லும்போது, "பழசெல்லாம் பேசி என்னடி ஆகப்போகுது? அவ்வளோதான் விட்ரு" அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கும்போது, கார்த்திகா வந்து யோசிக்கிறாங்க. தேவையில்லாம எதுக்கு அம்மா மாமா வீட்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கேஷுவலா விட்டுர்றாங்க. மறுபடியும் இந்த கஸ்தூரி வந்துட்டு, "ஏன்டி நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லுமா, என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அந்த சேரன் இன்னும் அந்த ஹிந்திக்காரி கூட பேசிட்டு இருக்காளாடி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "யாரம்மா சொல்ற? சந்தாவ சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கும்போது, "ஆமாடி அந்த பொண்ணு தான். அந்த ஹிந்திக்கார பொண்ணு அவன் கூட தான் பேசிட்டு இருக்கிறாளோ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சேரன வந்து லவ் பண்றாங்கம்மா சந்தாவும், சேரன் மாமாவும். அப்புறம் அவங்க பேசிட்டு தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லடி கல்யாணத்தன்னைக்கேன்னு துப்பாக்கிய காட்டி பொண்ண கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறமும் அந்த பொண்ண இவன் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவான்னு சொல்லிட்டு எவ்வளோ தைரியமா அவன் அப்படி இருக்கான்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லம்மா அந்த பொண்ணு சந்தா வந்துட்டு கல்யாணம் பண்ணா, நான் சேரன தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அவங்களும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, அவங்க பேரண்ட்ஸும் ஒரு 6 மாசம் டைம் வந்து குடுத்துருக்காங்க. அந்த சந்தாவோட மாமா பெரிய மில்லோட ஓனர் போல இருக்கு. நெறைய வசதி இருக்கும் போல. அங்க காசு பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதனால தான் சந்தாவ அவங்க மாமாக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப நம்ம மாமாவும், சோழன், நிலாவும் போய் பேசினதுனால தான் இப்போதைக்கு ஒரு 6 மாசத்துக்குள்ள கல்யாணத்த வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாடி நீ தான் சொல்றேல்ல, அவங்க காசு பணத்துக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி பேசாம விட்டாங்க? காசு கேட்டிருப்பாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த கார்த்திகா இருந்துட்டு, "ஆமாம்மா, சேர மாமா 25 பவுன் நகையும், ரூ. 30,00,000 ரொக்கமும் நான் கொண்டு வந்து குடுக்குறேன். அதுக்கப்புறம் உன்னைய நான் கூட்டிட்டு வாரேன்னு சொல்லியிருக்காங்களாம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இவ்ளோ நகைக்கு, இவ்ளோ பணத்துக்கு எங்கடி போவான் இவிங்க? உட்காந்து 4 பேருமே வருஷம் முழுக்க சம்பாரிச்சாலும் கூட, ஆயுள் முழுசும் சம்பாரிச்சாலும் கூட, இவ்வளோ பணத்த அவங்களால கண்ணுல கூட பார்க்க முடியாதே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னம்மா பண்றது? அந்த மாரி
மாரி சொல்லியிருக்கிறாங்களாம். ஆனா ஒண்ணுமா, அவங்களோட வீட்ல அந்த சந்தாவோட வீட்ல அவங்க அப்பாவும், அம்மாவையும் ரொம்பவே பாராட்டலாம். தான் பொண்ணு லவ் பண்றாங்க அப்படின்னு தெரியுமேன்னு, அந்த பையன் நல்ல பையனா? எப்படிப்பட்ட பையன்? ஒரு 6 மாசம் டைம் குடுத்து பார்ப்போமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா நம்ம வீட்ல அப்படி கிடையாது. உடனே நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான் சொன்ன மாதிரி, என்னைய இப்படி என் வாழ்க்கைய பாழுங்கிணத்துல தள்ளி விட்டுட்டீங்க. அதுக்கு அவங்க எவ்வளவோ பரவால்ல. பொண்ண பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, கஸ்தூரி இருந்துட்டு, "ஏன்டி மாத்தி மாத்தி நீ அதையே ஞாபகப்படுத்திட்டு இருக்கிற? இன்னும் எத்தன நாளைக்கு தான் சொல்லுவ? எங்களால தான் உன் வாழ்க்கை போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் நான் சொல்லுவேன்ம்மா. உங்களால தாம்மா என் வாழ்க்கை போயிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திகா சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கும்போது, கஸ்தூரி இருந்துட்டு, சரி கார்த்திகா நான் ஒண்ணு சொல்லுவேன். ஆனா நீ கோவப்படக்கூடாது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏம்மா என்னம்மா சொல்லப் போற? எனக்கு கோவம் வரும்னு தெரிஞ்சிருந்தும், நீ சொன்னா அப்புறம் என்னம்மா அர்த்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வந்து கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. பேசாம நீ சேரன கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னம்மா பேச்சு பேசிட்டு இருக்கிற நீ? சேர மாமாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்க வீட்ல நான் இருக்கும்போது, சேர மாமா என் கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு வந்துட்டாரு. ஆனா, அப்பயெல்லாம் வந்து வேண்டான்னு என்னைய பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு, வேற ஒருத்தனுக்கு கட்டி வச்சுட்டு, இப்ப அந்த வாழ்க்கை சரியில்லன்னு சொன்ன உடனே, சேர மாமாவ கட்டிக்கிறியான்னு கேட்கிறியே! உனக்கு இதெல்லாம் கேட்கும்போது வெட்கமா இல்ல?" அப்படின்னு சொல்லி கார்த்திகா வந்து சொல்ல, "நான் என்னடி வெட்கப்படணும்? உனக்கும் விவாகரத்து ஆயிருச்சு அப்படின்னா, சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. அதனால தான் கேட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்றாங்க. "ஏம்மா கல்யாணமாகி டிவோர்ஸ் ஆனவங்கள தான் சேரமாமா கட்டிக்கிடணுமா? அப்படி எந்த அவசியமும் இல்ல. சந்தா ரெடியா தான் இருக்கிறாங்க. இப்ப நெனச்சா கூட சந்தாவ கூட்டிட்டு வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிருவாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் அந்த பொண்ணு ஒரு பக்கம் இருக்கட்டும்டி. நீ சேரன்கிட்ட பேசி பாரேன் கல்யாணத்துக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னாலலாம் எதுவுமே பேச முடியாதும்மா. பாவம்மா சேர மாமா. அவர போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இப்ப நீ சொல்றியே! ஏன் அந்த வீடு நடேச மாமா பேர்ல இருக்கிறதுனாலயா நீ இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி இந்த கார்த்திகாவோட அம்மாவ கார்த்திகா பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திகாவோட அம்மா மனசுல, சரி இவ எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட்டும். இனிமே இவள அவங்க குடும்பத்துல வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. அவங்களும் சரியான ஃப்ராடுக்காரங்களா இருக்கிறாங்க. அதனால பேசாம கார்த்திகாவ சேரனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். எங்கேயோ ஊருக்கு போயிருக்கோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல. அவன் ஊருக்கு போயிட்டு வந்ததுமேனு இத பத்தி பேசுவோம். கார்த்திகாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமான்னு கேட்போம் அப்படின்ற மாதிரி நம்ம கஸ்தூரியோட மனசுல வந்து நெனச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டூரெல்லாம் முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க. வரும்போது வேகமா நடேசன பறந்துட்டு, "டூரெல்லாம் சூப்பரா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருந்துச்சுப்பா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன சொல்லும்போது, "எதுக்கு கூட ஒரு 2 நாள் இருந்துட்டு வந்திருக்க வேண்டியது தானே?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எல்லா வேலையும் போட்டுட்டு அப்புறம் எப்படிப்பா அங்கேயே நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியும்? அதனால தான் கிளம்பி வந்துட்டோம்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, இந்த நடேசன் இருந்துட்டு, "எதுக்குடா அந்த பொண்ணு மாப்பிள்ளையவாவது விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. சோழ நிலாவையாவது விட்டுட்டு வந்திருந்தா கூட ஒரு 2 நாள் இருந்துட்டு வந்திருப்பாங்கல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லப்பா நாங்க கிளம்பும்போது அவங்களும் சேர்ந்து கூடவே கிளம்பிட்டாங்க." அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்துட்டு ரூம்குள்ள வந்து போறாங்க. அதுக்கப்புறமா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன் வந்து கிச்சன்ல நின்னுட்டுருக்கும்போது, கா க நம்ம கார்த்திகா வந்து வராங்க. வந்துட்டு வேகமான "மாமா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "வாப்பா கார்த்திகா, வாப்பா வந்து உட்காரு. என்னாச்சுப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல மாமா, சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கொடைக்கானலுக்கு போயிருக்கிறதா அம்மா சொன்னாங்க." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாப்பா, கொடைக்கானலுக்கு போயிருந்தோம். சோழ நிலாவோட ஹனிமூன் தான். இருந்தாலும் நம்மளும் கூட போனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு, நாங்களும் கூட போனோம்ப்பா. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுப்பா அங்க கிளைமேட் எல்லாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன வந்து கார்த்திகா கிட்ட சொல்ல, உடனே கார்த்திகா இருந்துட்டு, சரி மாமா, சூப்பர் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா, "நீங்க வீட்டுக்கு வந்துட்ட, உங்க வீட்ல யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அப்படிலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா. சொல்ல மாட்டாங்க மாமா. இனிமே சொல்லி என்ன பிரயோஜனம்?
யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சரி கார்த்திகா நீ சாப்பிட்றியா? உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு தான் வந்து பொரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ண வந்து உருளைக்கிழங்க எடுத்து குடுக்கும்போது, நம்ம கார்த்திகா வந்துட்டு அந்த உருளைக்கிழங்க சாப்பிட்டு பார்த்துட்டு, "சூப்பரா இருக்குது மாமா. உங்களோட கைப்பக்குவம் என்னைக்குமே மாறாது. அதே மாதிரியே பண்ணியிருக்கீங்க. இன்னமும் ஒரு தூக்கல் டேஸ்ட்டு அதிகமா தான் இருக்கு." அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திகா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இப்ப சேரன் என்ன சொல்லுவாங்க, "ஏன் கார்த்திகா நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நல்லா இருக்கேன் மாமா. சூப்பரா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. "இல்ல கோர்ட்ல கேஸ் நடந்துட்டுருக்கு. அதனால தான் கேட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க சொல்றது சரிதான் மாமா. கோர்ட்ல அவங்களும் கேஸ் குடுத்துருக்குறாங்க தான். இப்ப 2 பேருக்குமே வந்துட்டு விவாகரத்து வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. என் மேல தேவையில்லாத குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கத்தான் மாமா செஞ்சிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் எங்க வக்கீல் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால தான் அமைதியா இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, "சரி கார்த்திகா, நான் உன்னைய எப்படிலாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டுருக்கிறேன்னு சொல்லி நெனச்சேன். ஆனா நீ இப்படி வந்து இருக்கிறியேம்மா! எனக்கு இத நெனைக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு சேரன்ன சொல்றாங்க. "நீங்க தேவையில்லாம எத பத்தியும் கவலைப்படாதீங்க மாமா. நான் நல்லா தான் இருக்கேன். என் தலையெழுத்து அப்படி. அதுபடி எல்லாமே நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் நம்ம சாரி நம்ம சேரன வந்து கார்த்திகா கிட்ட எப்பயும் போல ஃப்ரெண்ட்லியா அப்படி வந்து பேசத்தான் செய்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்தில சந்தா வந்து கால் பண்றாங்க. உடனே சொல்லுப்பா சந்தா நல்லா இருக்கியா? இப்ப தான் உன்னைய பத்தி பேசிக்கிட்டே இருந்தேன். நீ கால் பண்ணிட்ட. உனக்கு 100 ஆயுசு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சேரன வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்துல, சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கும்போது, "என்ன பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கேட்குறாங்க. அதுக்கு, நான் வந்து இப்ப தான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்பா. அ கிளம்பணும்ல ஆஃபீஸ்க்கு. அதனால சமையல் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா. வேலைக்கு கிளம்பணும்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகே. என்ன சமையல்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு "உருளைக்கிழங்கு பொரிச்சது தான்ப்பா பண்ணேன் சாம்பார் வச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உருளைக்கிழங்கு பொரிச்சா நம்ம கார்த்திகாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம சந்தாவோட மூஞ்சி அப்படியே மாறுது. "ஓ! அப்படியா? சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தா வந்து சொல்லுவாங்க. அப்ப கார்த்திகா இருந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஐயய்யோ! நம்மள பத்தி சந்தா கிட்ட பேசுறாங்களே! இதனால இவங்களுக்குள்ள சண்டை எதுவும் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைப்பாங்க. அதே மாரி தான் வந்து சந்தாவுக்கு கொஞ்சம் கோவம் வரத்தான் செய்யுது. அதுக்கப்புறமா, "ஓ! அப்படியா? சரி." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, "ஆமா சந்தா, இந்த கார்த்திகாவும் வந்திருக்கிறாங்க. இப்ப தான் வந்துச்சு. நான் எப்ப சமையல் பண்ணாலும் சரி, பின் கேட் வழியா வந்து நான் சமையல் பண்ணுறதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு ஓடியே போயிரும். அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு, தெரியாம தெரியாம வந்து சாப்பிட்டுட்டுருக்கோம். அதே மாரி தான் இப்பயும் வந்திருக்கிறா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி அப்ப அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்களா? நான் ஃபோன வச்சுர்றேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்லப்பா கார்த்திகாட்ட பேசிட்டேன். நீ எதுவும் கார்த்திகாட்ட பேச போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல வேண்டாம். அவங்க கிட்ட எனக்கு பெருசா எந்த ஒரு அறிமுகமும் இல்ல. அதனால வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவுமே, "சரி அப்படியா? சரி அப்போ உனக்கு வேலை இருக்கா? நீ பார்க்குறியா? நான் வச்சிரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஃபோன வைக்கிற செகண்ட்ல வந்துட்டு, "சாப்பிடு கார்த்திகா, எப்படி மெலிஞ்சு போயிருக்க பாரு, சாப்பிடு." அப்படின்ற மாதிரி சேரன சொல்றத ஃபோன் வழியா சந்தா கேட்டுட்டு கட் பண்ணிட்டு, அவங்க ஒரு பக்கத்துக்கு உட்காந்து ஓன்னு அழுதுட்டுருக்குறாங்க. ஏன்னா, இப்படி நம்ம சேரன கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சோமே, இப்ப அவங்க பொண்ணு வேற, அவங்க அத்தை பொண்ணு வேற இப்படி வாலா வெட்டியா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குறே. என்னதான் இருந்தாலும் சேரன் மொத லவ் பண்ண பொண்ணு. அவங்க இப்படி வாழாம வந்ததுனால, மறுபடியும் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ஒரு பக்கம் நெனச்சு அழுது குமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கார்த்திகா இருந்துட்டு, "ஏமாமா சந்தா நல்லா இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்காப்பா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லும்போது, "அவங்க வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல மாமா? உங்ககிட்ட எப்படி பேசுறாங்க? உங்ககிட்ட பேசுறது அவங்க வீட்டுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லப்பா அவங்க வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா யாருக்கும் தெரியாம அ யாருமே இல்லாத நேரத்தில சந்தா வந்து எனக்கு ஃபோன் போட்டு பேசும்பா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன சொல்றாங்க. சரிண்ணே சரிங்க மாமா. ஆனா பாவம் நம்ம சந்தா என்ன தாலி கட்டுற நேரத்தில
கரெக்ட்டா வந்து அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். எனக்கு அந்த மாதிரி மனசுல கஷ்டம் இருக்க தான் செஞ்சுச்சு. அதே மாரி தானே சந்தாவுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சேரன வந்து பயங்கரமா வந்து பழைய விஷயங்கள யோசிச்சு பார்க்க ஆரம்பிப்பாங்க. "என்னப்பா சொல்ற கார்த்திகா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா மாமா. நீங்க எனக்கு தாலி கட்ட வந்தீங்க. அதுக்கு முன்னாடி எங்க அப்பாவும், அம்மாவும் வந்துட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தாங்கன்னா, நீங்க என் கழுத்துல தாலி கட்டியிருப்பீங்க. நான் உங்க பொண்டாட்டியா இருந்திருப்பேன். ஆனா, இப்ப அது எதுவுமே நடக்கல. எங்க அம்மாவும், அப்பாவும் வந்து கேட்டாங்க, கூப்பிட்டாங்கன்றதுனால, நீங்க என்னைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அவங்க கூடவே என்னைய அனுப்பி வச்சுட்டீங்க. அதனாலயோ என்னமோ, இப்ப உங்களுக்கு பண்ண துரோகத்தினாலயோ என்னமோ, என் தலையெழுத்து இப்படி வாலா வெட்டியா வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திகா பேசும்போது, "என்ன கார்த்திகா நீ இப்படிலாம் பேசுற? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதப்பா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்னா சொல்றாங்க. சேரனனோட மனசுல அவங்க ஏற்கனவே இந்த கல்யாணம் பண்ணிக்க போனது, தாலி கட்டுற வரைக்கும் போயிட்டு கல்யாணத்த வந்து நிறுத்துனது, அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. அதாவது கார்த்திகா கழுத்துல தாலி கட்ட போம்போது. அப்ப நம்ம கார்த்திகா இருந்துட்டு, "இல்ல மாமா உங்கள கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்லல. இதே மாதிரியான மனநிலையில தான் நம்ம சந்தாவும் இருப்பாங்க. உங்க கையால தாலிய எடுத்து கழுத்து வரைக்கும் கொண்டு போயிட்டு, அத கட்ட முடியாம போயிருச்சு. அதனால அவங்களும் அந்த மாதிரியான வருத்தத்தில தானே இருப்பாங்க. எங்க எங்க அம்மா, அப்பா என்னைய வந்து கூட்டிட்டு போனது மாதிரி, சந்தாவையும் கூட கூட்டிட்டு போயிட்டாங்க. பாவம் சந்தா என்னைய மாரி தானே நெனச்சு பரிதவிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அத தான் மாமா சொன்னேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா சொல்றாங்க. "நீ சொல்றது புரியுது கார்த்திகா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன வந்து அமைதியா இருக்கும்போது, "நான் ஒரு லூசு மாமா. தேவையில்லாம உங்ககிட்ட எதெதையோ பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்களேன். சரி மாமா என்னைய மன்னிச்சிடுங்க. உங்க மனச கஷ்டப்படுத்துற மாரி ஏதாவது பேசியிருந்தா" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நாம சேரன சொல்லிட்டு, "சரி இரு கார்த்திகா, உனக்கு டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சு குடுத்து விடுறேன். என் வீட்ல போய் உட்காந்து சாப்பிடு சரியா?" அப்படின்னு சொல்லி கொஞ்சத்த பேக் பண்ணி குடுத்து விடுறாங்க. இப்போ வீட்டுக்கு இத வாங்கிட்டு போன நம்ம கார்த்திகா எடுத்து வச்சு சாப்பிடுறதுக்கு ஆரம்பிக்கும்போது, இது என்னதுடி உருளைக்கிழங்கு பொரியல் நான் பண்ணவே இல்லையே! நீ பண்ணியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, "இல்லம்மா சேர மாமா வீட்ல இருந்து வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்டி அங்க போய் வாங்கிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லம்மா மாமா தான் குடுத்து விட்டுச்சு. எனக்கு பிடிச்ச பொரியல்ல, அதனால தான் குடுத்து விட்டுச்சு" அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்றாங்க.